வணக்கம். நாம் கடவுள் அப்படிங்கிற பதிவில் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது நாம் கடவுள் அப்படிங்கிறது நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ஆன்மா, நம்முடைய உயிர், அந்த உயிர் வந்துட்டு கடவுள் தான். சரிங்களா? அந்த உயிர் வந்துட்டு கடவுள் தான். அந்த உயிர் வந்துட்டு கடவுளோடு சேரும் பொழுது அது வந்து கடவுளாகவே மாறி செயல்படும். அந்த உயிர் வந்துட்டு மாயை கூட சேர்ந்து செயல்படும் பொழுது இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் எப்படி செயல்படுறாங்களோ அந்த மாதிரி செயல்படும். ஓகேவா? இப்போது நம்ம கடவுளோடு சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளும் கடவுளும் ஒன்றாயிருவோம். நமக்கு முக்திங்கிறது ஈஸியாக மாறிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால் நம்ம இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சரியா? நம்ம உயிருக்கு வந்துட்டு எவ்வளோ வல்லமை இருக்குது, உயிர்னா அந்த உயிர் வந்து எப்படி செயல்படுது, அது எங்கேருந்து வந்தது, அதோடைய தன்மை என்ன, அதோடைய வல்லமை என்ன, இது பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்குள்ளே வந்து உயிர் இருக்குல்ல நமக்குள்ளே. அப்போது நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா மனுஷங்களும் வந்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டியும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்னுடைய எனக்கு வந்த அந்த இன்டியூஷன் நான் வந்து கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போது நான் எதில் நான் வந்து முடித்தேன் அப்படின்னா, புலம்பு நிலையில் கிடந்த உயிர் மாயின் கண் உரையும். சரியா? இல்லை வந்து நான் போனதில் பார்த்துட்டோம்ல, அந்த மாயில் போய் உரையும் உயிர். இப்போ அதுக்கப்புறம் அதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கருவிகளுடன் கூடிய புனவு நிலையில் சார்ந்தோர் புனவினர் ஆவர் சகலர். அதாவது என்னென்னா, கருவிகள் என்ன, நம்ம 36 கருவிகள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாடியில் இருக்குது. சரிங்களா? நம்ம பாடியில் தத்துவங்கள். சரி, தத்துவங்கள் அப்படின்னா இப்போ மாறாதது உயிர் வந்துட்டு உயிருக்கான உண்டான உணவுகள். இந்த உணவுகள் தான் வந்து தத்துவங்கள். சரிங்களா? நான் எங்கள் புக்கை பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இயர் புக்கில் இருக்கிறதெல்லாம். ஓகேவா? என்ன சாதாரண விஷயம் கிடையாதுங்க இந்த மனித பிறவிங்கிறது. என்ன நம்ம இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். சரியா? நம்மளுடைய உணவுகளை நம்ம வந்து எப்படி கையாளணும், பேசிக்காக இருக்கக்கூடிய நம்ம பிறவி நம்ம எடுத்து வாழும்போது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இப்போது பாருங்கள், கருவிகளின் கூடிய புனைவு நிலையில் சார்ந்தோர் வந்துட்டு இப்போ புனைவினர் ஆவர். இவைகள் மும்மல பிணியினர். ஒப்பில்லாத அயன் மால் பல தேவர்கள் இவ்வுலகில் வாழும் மக்கள் முதலாக புழு ஈராக சொல்லப்படும். சரியா? மும்மல பிணியினர் ஆவர். சரிங்களா? அனந்தல் அச்சம் என்பன. சரிங்களா? இப்போது இவற்றை உண்டல், உடன் உரைதல், உரங்கள், உட்டுதல் எனவும் கூறுப. புரியுதுங்களா? அது என்ன சொல்கிறாங்கன்னா, கருவிகளுடன் கூடிய புனவு நிலையில் சார்ந்தோர் புனைவினர் ஆவங்கிறது சகலர் தான் நம்முடைய சகலர் அப்படின்னாலுமே நம்முடைய மனிதர்கள் அப்படின்னாலுமே ஒன்று. சரியா? மனித இனத்துக்கு வந்துட்டு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா சகலர். சரியா? அவங்க வந்துட்டு அந்த உடல் வந்து தத்துவங்கள் கூட இணைந்து அப்படி பிணைந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. ஓகேவா? அவங்க வந்து மும்மலம்ங்கிறது என்ன தெரியுங்களா? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா என்ன? தானே என்ற அகங்காரம். அதுதான் தன்முனைப்பு. சரியா? நம்ம உயிரோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா என்னால் முடியுமே, நான் செய்வேனே அப்படிங்கிறது நாமல். என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிறது என்ன, அது வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டு. என்னால் மட்டும்தான் முடியும் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா அகங்காரம். வேறு யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க இல்லையா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த அகங்காரம். சரியா? அதான் வந்து ஆணவம். கண்மம்ங்கிறது நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். கண்மம் அப்படிங்கிறது நம்ம கர்மாக்கள். சரியா? கர்மாக்கள்.
ஓகேவா? ம் மாயைங்கிறது பொய்யான ஒன்றத்தை உண்மைன்ட்டு நம்ப வைக்கிறது பேர் தான் மாயை. ஓகேவா? சரிங்களா? அப்போது நம்முடைய இந்த மனித இனம் பார்த்தீங்கன்னா மும்மலை புனியினர் தான். இந்த மூணுமே இருக்கும். சரியா? நம்மக்கிட்ட இப்போது ஒப்பில்லாத அயன் மால் பல தேவர்கள் இவ்வுலகில் வாழும் மக்கள் முதலாக புழு ஈராக சொல்லப்படும். புரியுதுங்களா? ஒப்பில்லாத அயன் அயன் அயனை யார்? பிரம்மா. மால்னா யார்? திருமால். பல தேவர்கள். சரிங்களா? அயனை வந்துட்டு ஈசன். அயனை வந்துட்டு ஈசன். சரிங்களா? அயன் பெருமாள், அதே மாதிரி பல தேவர்கள், அதே மாதிரி இந்த உலகில் வாழும் மக்கள் முதல் புரியுதுங்களா? பல தேவர்கள் இவ்வுலகில் வாழும் மக்கள் முதல் புழு ஈராக சொல்லப்படும். இங்கே எல்லாமே யார்? இங்கே எல்லாமே ஒன்று தான் சொல்கிறாங்க. புரியுதா? இவங்க எல்லாமே ஒன்று தான். யார்? கடவுளும் அந்த கடவுளும் நம்மளும் ஒன்று தானே சொல்கிறாங்க. இப்போ நான் தான் நீங்கள் தான் கடவுள் நான் சொல்கிறது இப்போ புரியுதுங்களா? பாருங்கள், அவங்களும் இதை தானே சொல்கிறாங்க. ஈசன், திருமால், பல தேவர்கள் என்ன அவங்களும், அப்புறம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் முதல் புழு சரிங்களா? அந்த புழு வரை இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று தான். எல்லாருமே ஒன்று தான். கடவுளும் நம்மளும் ஒன்று தான். சரியா? இவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு மும்மலை பிணியினர். இப்போ அந்த தெய்வங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மும்மலைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மும்மலை வந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க எப்படி அவங்க செயல்படுறாங்க? கடவுள் அவங்க சத்துவகுணம் வந்துட்டு மேலோங்கி அவங்க வந்து செயல்படுறாங்க. சத்துவகுணம் வந்து மேலோங்கி வந்துட்டு இருக்குன்னா இந்த மலங்களையும் வந்துட்டு இருக்காது. தூய சத்துவகுணம் குணம் உள்ள மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்கள் அப்படி சத்துவகுணம் மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்கும். தெய்வங்களை வந்துட்டு கெடுக்காதுங்க, தண்டனையும் தராது. தெய்வம் வந்து தண்டனை தந்து வச்சுக்கோனேன், அதுக்கு வந்து புண்ணியம் வைக்கணும். சரியா? என்ன அப்போ பாருங்க, மும்மலை பிணியினர். சரிங்களா? இப்போது மும்மலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது? அந்த ஆணவம் கண்மம் மாயை தான். இது இங்கே எல்லாருக்குமே அந்த அயன் மால் இந்த ஈசன் திருமால் எல்லாருமே அவங்களும் நம்ம மக்கள் இவங்களும் அதே மாதிரி புழு ஈராக சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மும்மலம் வந்து இருக்குது. எல்லாக்கிட்டையுமே இருக்குது இந்த மும்மலம் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த உணவுகள் சொல்லுவாங்க, உணவுகள் அந்த அறிவு 6 அறிவு. சரிங்களா? 6 அறிவு உள்ளது தான். நம்ம புழுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது. என்ன அறிவு? தொடு உணர்ச்சி மட்டும்தான் அதுக்கு இருக்குது. வேறு எந்த உணர்ச்சியுமே வந்துட்டு அதுக்கு இருக்காது. சரியா? ஓகேவா? அப்போது இது எல்லாமே வந்து ஒன்று தான். அப்போது கடவுளும் புழுவும் வந்து ஒன்று தான் சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் புழுக்குள்ளேயே இருக்கிறது யார்? உயிர் தானே இருக்குது. அந்த உயிர் தான் கடவுள், ஆன்மா. சரிங்களா? நமக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தான், நம்மளும் கடவுள் தான், எல்லாருமே கடவுள் தான். அப்போ பாருங்க, புழுக்குரிய குணங்கள் வந்துட்டு 4 சொல்கிறாங்க. புழுவுக்கு வந்துட்டு 4 குணங்கள் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. புழுவுக்கு என்ன அப்படின்னா அருந்தல், பொருந்தல், அனந்தல், அச்சம். அருந்தல்லாம் சாப்பிட்றது. பொருந்தல்னு தெரியல. அனந்தல் அப்படின்னா அதுவும் தெரியல. அச்சங்கிறது தெரியுமில்ல? அச்சங்கிறது அதை வந்து பயப்படுமில்ல, அது அச்சம். அது ஓகேவா? இவற்றை உண்டல், உடன் உரைதல், உரங்கள், உட்டுதல் எனவும் கூறுப.
சரியா? இவற்றை வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி கூட சொல்லுவாங்க. உண்டல் என்னது? சாப்பிட்றது. உடல் இதெல்லாம் என்னது? கலவி செய்கிறதுங்க. அதாங்க பொருந்தலுங்கிறது. ஓகேவா? அனந்தங்கிறது தூங்குறது. தூங்குறது சரியா? ஊற்றுதலைங்கிறது வந்து அச்சம். மேலே சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 4 இது சொன்னாங்க இல்லையா, அதுக்கு கீழே அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அருந்தல் அப்படின்னா வந்துட்டு என்னது? சாப்பிட்றது. பொருந்தல் அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்து ஒன்றோட ஒன்றா வந்து கலவி செய்கிறது. சரியா? அழந்தல் அப்படின்னா வந்துட்டு உறங்குறது. ஊட்டுதல் அப்படின்னா வந்துட்டு பயப்படுறது. சரிங்களா? இந்த 4 குணங்கள் வந்துட்டு புழுக்கு வந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. திரும்ப பார்க்கலாம்.